x power 4 minus 1 x squared minus 2x plus 1 ஆகிய பல்லுறுப்புக்கோவைகளின் மீச்சிமா காண்க. ஓகே, எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், விரிவா எழுதிக்கலாம். x power 4 minus 1 x power 4 minus 1 எப்படி எழுதலாம், x squared plus 1 x squared minus 1. ஓகே, திரும்ப என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த x squared minus 1 விரிவா எழுதலாம். அப்ப x squared plus 1 அப்படியே இருக்கும். இந்த x squared minus 1 எப்படி எழுதலாம், x plus 1 x minus 1. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் என்ன இருக்கு, x squared minus 2x plus 1. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இதை விரிவா எழுதலாம். எப்படி எழுதலாம், பெருக்குனா பிளஸ் 1 கூட்டினா மைனஸ், அப்ப என்ன பண்ணலாம், மைனஸ் 1 மைனஸ் 1. ஓகே, மைனஸ் 1 மைனஸ் 1 பெருக்குனா பிளஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 1 கூட்டினா மைனஸ், அப்ப என்ன வருது, x மைனஸ் 1 x மைனஸ் 1. ஓகேவா? அப்ப x மைனஸ் 1 x மைனஸ் 1 இது எப்படின்னு ஷார்ட்டா சொல்லலாம், x மைனஸ் x மைனஸ் 1 அப்ப x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கேட்டாங்க, எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகே, கண்டுபிடிக்கலாம். எல்சிஎம் கண்டுபிடிப்போம், அனைத்துமே எழுதணும், அதுல அடுக்கு பெருசு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, x ஸ்கொயர் பிளஸ் 1. ஓகே, அடுத்து என்ன இருக்கு, x பிளஸ் 1. அடுத்து x மைனஸ் 1, இங்க x மைனஸ் 1, இங்க என்ன இருக்கு, x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். அப்ப எது பெருசு, x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் தான் பெருசு. அப்ப ஆன்சர் எது வரும், x ஸ்கொயர் பிளஸ் 1 வரணும், x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் வரணும், x பிளஸ் 1 வரணும். எங்க இருக்குன்னு பாருங்க. ஓகே, x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் எங்க இருக்கு, x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்கே இருக்கு. ஓகே, அடுத்து x பிளஸ் 1 வரணும், இங்க இருக்கு x பிளஸ் 1, பட் இங்க இல்ல. ஓகேவா? இங்க இருக்கு. ஓகே, ரெண்டுல பாருங்க, x ஸ்கொயர் பிளஸ் 1, இங்க தான் x ஸ்கொயர் பிளஸ் 1 இருக்கு. ஆப்ஷன் சி. ஓகேவா? x ஸ்கொயர் பிளஸ் 1 x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் x பிளஸ் 1. ஓகே, ஆன்சர் வரும் ஆப்ஷன் சி. ஓகேவா? நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்கிறதோட கரெக்டா எந்த ஆன்சர் பார்த்து ஆன்சர் பண்ணுங்க, ஏன்னா அனைத்துமே ஒரே மாதிரி வர மாதிரியே இருக்கும். ஓகேங்களா?